என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 21ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு சோதனைக்குட்படாதே. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 26வது அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 44வது வசனம் முடிய. சோதனைக்குட்படாதே. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 26:41. சோதனை என்று சொல்லும்போது அநேகர் துன்பம் என்றே பொருள் கொள்கிறார்கள். கஷ்டம் வரும்போது எனக்கு ஏன் இந்த சோதனை என்பார்கள். ஆனால் சோதனை எனப்படுவதை பரிசோதனை என்று அர்த்தப்படுத்துவது பொருத்தமாய் இருக்கும். பாவம் செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு முன் இருக்கும்போது அதுவே சோதனையாகும். அப்படிப்பட்ட சோதனைக்கு நாம் உட்படாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இறுதி நேரத்தில் தன் சீஷர்களுக்கு சொன்ன புத்திமதி. இதை கேட்டு பேதுரு ஜெபித்திருந்தால் மறுதலிக்காமல் இருந்திருப்பாரோ? மற்ற சீஷர்களும் ஜெபித்திருந்தால் பயந்து அவரை விட்டு விலகி போயிருக்க மாட்டார்களோ? ஒவ்வொருவர் வாழ்விலும் வெவ்வேறு வகையான சோதனைகள் வருகின்றன. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் விழுகிறார்கள். 1 தீமோத்தேயு 6:9. பண ஆசை உள்ளவர்கள் லஞ்சம் வாங்கும் சோதனைக்கு உள்ளாகிறார்கள். குடும்பத்தை புறக்கணித்து விட்டு ஓடி ஓடி உழைத்து உடல் நலத்தையும் கெடுத்து கொள்கிறார்கள். சோதனை வேதனையும் உண்டாக்குகிறது. சிலர் பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6:10. சோதனைக்கான அடுத்த கண்ணி புகழ்ச்சி. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. நீதிமொழிகள் 27:21. எனவே பிறர் உங்களை புகழும்போது முகஸ்துதியா என்று கவனியுங்கள். முக்கியமாக தலைமை பொறுப்பில் உள்ளவர்களை அவர்கள் மூலம் தங்களுக்கு காரியம் ஆக வேண்டும் என்று அநேகர் புகழ்வார்கள். இது போன்ற பல வகையான சோதனைகள் உண்டு. ஒவ்வொரு நாள் காலையிலும் அமர்ந்திருந்து அன்று நாம் சந்திக்கவிருக்கும் பிரச்சனைகள், வரக்கூடிய சோதனைகளை முன்கூட்டியே சிந்தித்து அவற்றிற்கு உட்படாதபடி அல்லது அவற்றில் வெற்றி கொள்ளும்படி ஜெபித்தால் நல்லது. அநேகர் சோதனைக்குட்பட்டு தோற்று போவர். சிலர் சோதனைக்கு உட்படும் முன் ஜெபிப்பர், ஜெயிப்பர். அநேகர் சோதனைக்கு உட்பட்டு தோற்று போவர். சிலர் சோதனைக்கு உட்படும் முன் ஜெபிப்பர், ஜெயிப்பர். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜெபம். தேவனே, பாவ சோதனைகளை வெல்லவும் கெட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நிற்கவும்
வலிமை தாரும். ஆமேன்.